ஃபிஷ்ல மட்டும் தான் மான்ஸ்டர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸ்னெயில்ஸ்லயும் மான்ஸ்டர் இருக்கு. கலர் கோழி குஞ்சு மாதிரி கலர் போட்டு வர கலர் தான். நிறைய பேர்த்த வாங்க வேண்டாம் தான் சொல்லுவேன். கஸ்டமர் என்கிட்டே வந்து கேட்டாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 2 இடத்துல இருந்து வந்த ஷிப்மெண்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் வந்து என்கிட்ட ஃபாஸ்ட் செல்லிங் ஃபிஷஸ்ன்னு சொல்லலாம். அதையே வந்து நான் தனியாக ஒரு வீடியோவா மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னென்ன ஃபிஷஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து எனக்கு மோஸ்ட் செல்லிங் ஃபிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பினோ சில்வர் அரவணா, அப்புறம் வந்து இண்டோ டைகர் டாக்னாய்டு. ஸோ நான் இது வீடியோ போட்டோடனே எனக்கு நியர்லி ஒரு 10 பீஸ் பக்கம் புக்கிங் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் ஃபிஷ்ஷு. இதோட கலர் இது ஒரிஜினல் கலர் கிடையாது. இது வந்து உங்கள் டேங்க்ல போட்டோன்னா அப்படியே அதோட ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ இது பாருங்க, இது ரெண்டுமே இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கங்காட்டி டார்க்காக இருக்கு. இதோட பாய் சைஸ் பாருங்க, இந்த அளவுக்கு அது விரிக்கும். ஸோ இந்த இண்டோ டாக்னாய்டு டைகர்ஸ்லாம் வந்து வாய்க்குள்ள போற ஃபிஷஸ் மட்டும் தான் சாப்பிடும். எந்த ஃபிஷ்ஷும் போய் கடிக்காது, எந்த ஒரு ஃபிஷ்ஷும் போய் டிஸ்டர்ப் பண்ணாது. அப்புறம் மோஸ்டா இது ஹைட் ஆகியே தான் இருக்கும். உங்க டேங்க்ல செட் ஆனா மட்டும் தான் வந்து இந்த ஃபிஷ் வந்து நல்லா வெளியே வந்து ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் டெல்லி, மும்பை அந்த மாதிரி சொல்லி நிறைய இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தோம். எல்லா இண்டோ டைகரும் புக் ஆயிடுச்சு. எல்லாமே நான் அனுப்பிச்சு விட்டேன். எல்லாம் சேஃபா போய் ரீச் ஆயிடுச்சு. இன்னும் இந்த 2 ஃபிஷ் தான் போக வேண்டியது பாக்கி இருக்கு. இந்த இண்டோ டைகர்லாம் வந்து ஏன் இவ்வளோ காஸ்ட்லின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க நான் வீடியோ போட்டதுலேருந்து. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா டாக்னாய்ட்ஸ்லேயே வந்து இண்டோ டைகர் தான் வந்து ரேரஸ்ட் டாக்னாய்ட்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இண்டோ டைகர் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ப்ளஸ்ஸு இந்த டாக்னாய்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வளரும். இதோட பார்ஸுமே வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். இதோட பாடியுமே வந்து ஒரு மான்ஸ்ட்ரஸாக வளரும். ஸோ அதனால தான் வந்து இது காஸ்ட்லி. மற்றபடி இந்த டாக்னாய்டு உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல, இல்லை எனக்கு இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இது தேவையில்லை எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வந்து என்டிடி எடுக்கலாம். என்டிடி வந்து கோல்டன் டாக்னாய்டு, ரொம்ப பெருசா வளராது. கலர் வந்து இதை விட வந்து எல்லோ கலர் அதுல அதிகம் இருக்கும். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் ஆல்பினோ அரவணாஸ். நம்ம இந்த வாரம் மட்டும் ஒரு 20-25 பிளஸ் இந்த சைஸ்ல ஆல்பினோ அரவணாஸ் அனுப்பிச்சிருந்தேன். எல்லா வீடியோஸ்லயும் நான் ஆல்பினோ அரவணாஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து இதை தான் லைக் பண்ணி வாங்குறாங்க. ஸோ நான் இது ஏன் சொல்றேன்னா, இப்போ மார்க்கெட்ல வந்து இதுதான் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து எல்லா அன்பாக்சிங் வீடியோலயும் ஆல்பினோ அரவணாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது ஆல்பினோ ரெட் ஐ அரவணாஸ். ஆல்பினோ அரவணாஸ்க்கும் சில்வர் அரவணாஸ்க்கும் பெருசா ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். மற்றபடி வந்து நீங்க வேற எந்த டிஃப்ரெண்ட்டும் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி சில்வர் அரவணாஸ் வளரும் போது மார்க்கெட் பிரைஸ் ஏறாது. ஆல்பினோ அரவணாஸ்க்கு மார்க்கெட் பிரைஸ் கண்டிப்பா ஏறும். அது ஒன்று இருக்கு. செகண்ட் வந்து இதுதான் வந்து ஈஸியா க்ரோ பண்ணக்கூடிய ஃபிஷ். நீங்க எப்படி வேணாலும் வச்சு வளர்த்தலாம். மற்ற அரவணாஸ் மாதிரி வந்து நான் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். ஸோ இது வந்து ஈஸி க்ரோயிங் ஃபிஷ். வாட்டர் எப்பவும் போல தான். நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணி ஊற்றுங்க, போர் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. போர் வாட்டர் யூஸ் பண்ணி ஃபிஷ்ஷஸ் செத்துச்சுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிற தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் ஆகாது. ஸோ இதுக்கு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நீங்கள் வந்து ப்ரான்ஸ், சிக்கன் ஆட், பெல்லட்ஸ், ட்ரை ஷ்ரிம்ஸ் எது வேணாலும் போடலாம், எல்லாமே எடுக்கும். ஸோ இந்த சைஸ் இண்டோ டைகர் கூட இந்த சைஸ் ஆல்பினோ அரவணா தாராளமா விடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இதோட வாய்க்குள்ள வந்து இது போகாது. ஸோ அப்படிதான் நீங்க ஒரு கம்யூனிட்டி டேங்க் வந்து பார்த்து செட் பண்ணணும். பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது வந்து லெமன் எல்லோ ஆஸ்கர்ஸ். ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி வந்து கலர் கோழி குஞ்சு மாதிரி கலர் போட்டு வர கலர் தான். ஆனா வந்து இப்போ இந்த கலர்ஸ் வந்து அவ்வளோக்கா போறது இல்லை. எல்லாமே அப்படியே ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டா இருக்கும். வளரும் போது இதே கலர் தான் இப்போ வருது. ஏன்னா 2-3 பேர் எனக்கு அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து உங்க டேங்க்ல போடுறீங்கன்னா இது ஒரு கலர்ஃபுல் ஃபிஷ்ஷா இருக்கும். இதுல ரெட் கலரும் இருக்கு. ஆஸ்கர்ஸ் நான் வந்து மோஸ்டா நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் எந்த ஒரு ப்ரிடேட்டர் டேங்க்கும். ஆனால் நிறைய பேர் இதுவும் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தால் மட்டும் நீங்க எடுங்க, இல்லாட்டி எடுக்க வேண்டாம். இந்த ஆஸ்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபீடிங்கே எடுக்கும், ரொம்ப பெருசா வளரும். அதனால வந்து நீங்க பார்த்து சூஸ் பண்ணுங்க ஆஸ்கர் சூஸ் பண்ணும்போது. மற்றபடி வந்து இதில் அவ்வளோ ஒரு பெரிய இதுவும் இல்லை. நீங்கள் வந்து மற்ற மீனை கடிக்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பிரித்து தான் போடணும். ஸோ இதோட கலர் பாருங்கள், ரெட்டும் வரும். நான் ரெட் வரும்போது உங்களுக்கு வீடியோ தனியாக போடுறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல்பினோ ஹெக்லீஸ். இதை பற்றி நான் ஒரு 7-8 வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து நிறையா பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இது நார்மல் மான்ஸ்டர் டேங்க் இல்லாட்டியும் நார்மலாக நீங்கள் எந்த டேங்க்ல போனாலும் போகலாம். நீங்க வந்து இது மூஞ்சி ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ரெட்டிஷ் கலர்ல ஆயிரும். இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கங்காட்டி இந்த கலர்ல தெரியுது. ஸ்ட்ரெஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஜொலிக்கும். ஸோ இந்த ஆல்பினோ ஹெக்லீஸ் வந்து நீங்க நார்மலா பெல்லட்ஸ் போட்டே வளர்த்தலாம். பாருங்க இதோட கலரு சைஸ் எல்லாம்.
ஸோ இந்த எக்லீஸ் நீங்கள் வந்து சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா என் கையில் இப்போ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதிலிருந்து இந்த சைஸ் வர வளரும், ஒரு ஹோல் ஹேண்ட் சைஸ் வளரும். ஸோ அந்த அளவுக்கு பெருசாக வளரக்கூடிய ஜியோஃபேகஸ் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஜியோஃபேகஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் இதுதான் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இதோட ஐஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், ரெட் ஐஸ் ஆல்பினோ எக்லி. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பெல்லட்ஸ் மட்டுமே போடலாம், சிக்கன் ஆட்டுமே சாப்பிடும், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் டேங்க்கில் தாராளமாக உங்கள் டேங்க்கில் இதை ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம எடுத்துருக்கிறது ரெட் டெயில் கௌராமி. ஸோ இது இம்போர்ட்டட். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இதோட டெயில் வந்து ரெட் கலரில் வரும், இன்னும் பெருசாகும் போது ஃபுல் ரெட் ஆகும் ரெட் டெயில் கௌராமி. நார்மல் கிரே கௌராமிக்கும் ரெட் டெயில் கௌராமிக்கும் டிஃப்ரென்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா கிரே கௌராமி வந்து நம்ம லோக்கலில் ப்ரீட் பண்ணுறாங்க, இதெல்லாமே வந்து இம்போர்ட்டட். நான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிரே கௌராமி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி வந்து சின்ன சைஸ்லேயே வந்து லைட் கிரே ஷேடில் இருக்கும், இது வந்து பியோர் பிளாக்ல ரெட் டெயில் வந்துருக்கும். ஸோ இது வளர வளர உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கௌராமிஸ்லேயே வந்து இதுதான் ரொம்ப காஸ்ட்லியான ஃபிஷ். இதில் பாருங்கள் ரெட் இப்போவே நல்லா தெரியும், மேல் ஃபின்லேயும் ரெட் இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அக்ரெசிவான ஃபிஷ் தான். கௌராமிஸ் நீங்கள் வளர்த்தணுன்னா பார்த்து வளர்த்துங்க, கொஞ்சம் அக்ரெசிவ் கௌராமிஸ் எல்லா ஃபிஷ்ஷும் மோஸ்ட்டாக போய் கடிக்கும். அதனால் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா 1 அந்த மாதிரி மட்டும் போடுங்க, 2 3 ஆட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வளர்ந்துடும். ரெட் டெயில் கௌராமிஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். பெருசாச்சுன்னா உங்களுக்கு 6 7,000 10,000 அந்த மாதிரி கூட நான் சேல் பண்ணியிருக்கேன், உங்களாலேயும் முடியும். ஸோ அதனால் வந்து க்ரூமிங் பர்பஸ்க்கு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரெட் டெயில் கௌராமிஸ் எடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உவாரு. ஸோ உவாரு வந்து நம்ம கிட்ட இருந்து ஒரு 10 பீஸ் பக்கம் போயிருக்கு. ஸோ இதுவும் வந்து இப்போ வந்து ரீசெண்ட் ஃபேவரட்டாக இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்லெட் ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரௌனு, அப்புறம் இங்கே வந்து பிளாக், ஒரு இந்த ரவுண்ட் அப்படியே பிளாக் ஃபுல்லாயிரும், ரெட் கலர் ஐஸ் வரும். ஸோ இதோட ஒரிஜினல் கலர் இதுதான். ஸோ இதோட ஒரிஜினல் கலர் இதுதான் பார்த்துக்கோங்க. இதை விட இன்னும் டார்க் ஆகும், சாக்லேட் ப்ரௌனில் ஆகும், இங்கே பிளாக் ஃபுல்லாக வந்துடும், ரெட் ஐஸு. ஸோ வந்து இதையே நான் இப்படி காட்டுறேன்னா உங்களுக்கு வந்து என்ன சைஸ் வளரும், என்ன கலரில் இருக்கணும்னு ஈஸியாக காட்டுறதுக்கு தான் நான் டப்பில் போட்டு காட்டுறேன். இது உங்களுக்கு வந்து டப்ல நல்லா தெரியுதா இல்லை டேங்க்ல போட்டு காட்டுறதான்னு சொல்லுங்க. டேங்க்ல அவ்வளோக்கா என்னால் கேப்சர் பண்ண முடியல, உங்க சஜஷன்ஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நான் அதை ட்ரை பண்றேன். இப்போதைக்கு வந்து சைஸும் கலரும் காட்டுறதுக்கு தான் நான் வந்து கையில காட்டுறேன். உங்களுக்கு டேங்க்ல போட்டு காட்டணும்னா சொல்லுங்க, நான் டேங்க்ல போட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இந்த ஓஆர்ஊஸ் எல்லாம் வந்து ஒரு நார்மலா வந்து நான் பார்த்த சைஸே வந்து இவ்வளோ பெருசு வளரும். ஸோ வந்து நீங்க இந்த சைஸ் வளரும். இந்த ஓஆர்ஊஸ்க்கு வந்து நீங்க பெல்லட்ஸே போடலாம், ரொம்ப ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷு. உங்க ப்ரிடேட்டர் டேங்க்ல வந்து ஒரு காமான ஃபிஷ்ஷா இருக்கும், ஆனால் சைஸ் வந்து ரொம்ப ஜம்போவா வளரும். இந்த ஓஆர்ஊஸ் வந்து சின்ன சைஸ்ல நீங்க வாங்கும்போது ஸ்பாட்டிங்ஸ் இருக்கும், பெருசாக தான் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓஆர்ஊல வந்து ஒரு 2 கலர் இருக்கு, பாண்டா ஓஆர்ஊ, அப்புறம் இது வந்து நார்மல் ஓஆர்ஊ. ஸோ இதோட வாயும் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், பெருசாக எந்த ஒரு ஃபிஷ்ஷையும் போய் அட்டாக் பண்ணாது. இது ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு ரேட்டு, இவ்வளோதான் இதோட வாய் சைஸு. ஸோ இதான் பாருங்க, இது சின்ன சைஸ்லேருந்து எல்லா சைஸும் வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன். இது எல்லாமே அனுப்பிச்சுட போகிறேன். ஸோ அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ காட்டணும்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபிஷ்ஷில் மட்டும்தான் மான்ஸ்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்னெயில்ஸ்லேயும் மான்ஸ்டர் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நாள் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம், இப்போ வந்து நான் திரும்ப எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஒயிட் ஹெர்குலஸ் ஸ்னெயில்ஸ். இது ஏன் மான்ஸ்டர் ஸ்னெயில்ஸ்னு சொல்கிறேன்னா ரொம்ப பெருசாக வளரும். இந்த 20 பீஸில் இருக்க பெரிய சைஸே இதுதான். ஸோ இதை விடவுமே வந்து இது உங்களுக்கு வந்து நல்லா ஒரு இந்த சைஸ் 6-7 இன்ச்சஸ் பக்காவாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸி ப்ரீடிங், ரொம்ப இந்த மாதிரி கும்பலாக போட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு அதுவே குட்டி போட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒயிட் ஹெர்குலஸ். இந்த ஸ்னெயில்ஸ் வந்து நீங்கள் சாண்டு வச்சுருந்தீங்கன்னா வந்து தாராளமாக அந்த சாண்டு கிடியே போயிடும். நீங்கள் ஈஸி ப்ரீடிங். ஸோ உங்களுக்கு ப்ரீடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்னெயில்ஸ் தாராளமாக ப்ரீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒயிட் விசார்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா விசார்டோட மண்டையில் இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இதோட ஷேப் பாருங்க. ஸோ இதுவுமே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ப்ளஸ் வந்து இதுவுமே ஈஸி ப்ரீடிங். உங்களுக்கு இதுலேயும் வந்து நிறையா வாங்கி போட்டிங்கன்னா ஈஸி ப்ரீடிங் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, நிறையா ஸ்னெயில்ஸ் வந்து வரும். ஸோ இந்த அன்பாக்சிங்கில் வந்து நான் 2 ஸ்னெயில்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நார்மல் பெல்லட்ஸே நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபயர் ரெட் ஈல். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு ஜம்போ சைஸில் வந்துருக்கு.
இது வந்து பிளாக் கலர் பாடியில் வந்து ரெட் கலரில் உங்களுக்கு வந்து லைன்ஸ் வரும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க, இது எந்த ஒரு ஃபிஷ்ஷும் அவ்வளோ சீக்கிரம் போய் இது பண்ணாது, ஹர்ட் பண்ணாது, ஹண்ட் பண்ணாது. இதோட வாய்க்குள்ள என்ன சைஸ் போதோ அதை மட்டும் தான் இது சாப்பிடும். ஸோ இதில் பாருங்க, கலரேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வாயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து குட்டி ஃபிஷ்ஷஸ் வளர்த்தலைன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் தாராளமாக நீங்கள் எந்த டேங்க்ல வேணாலும் போடலாம். இதை விட இன்னும் 4 மடங்கு பெருசாக வளரும். ஃபீடிங்குமே பார்த்தீங்கன்னா பல்லட்ஸே சாப்பிடும். இதோட ஃபேஸ் பாருங்க, ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ இந்த ஈலுமே பார்த்தீங்கன்னா ஹைடிங் டைப் தான், மோஸ்ட்டாக போய் ஹைட் ஆயிரும். எந்த ஒரு நீங்கள் ஃபீடிங் போடும்போது மட்டும்தான் வந்து வெளியே வரும். ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஹேண்ட் ஃபீடிங் ட்ரெயின் பண்ணலாம். ப்ளஸ் இந்த ஈல்லாம் வந்து பியூர்லி ஃப்ரெஷ் வாட்டர், எதுவுமே கன்வெர்டட் கிடையாது. ஃப்ரெஷ் வாட்டர் ஃபயர் ஈல்னு தான் இதை சொல்லுவாங்க. எந்த ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் கண்டிஷன்லையும் இந்த ஈல் செட் ஆகும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸில் ஹை குவாலிட்டி டிஸ்கஸ் நிறையா வந்துருந்துச்சு, ஒரு 30 பீஸ் பக்கம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குரூம்டு, நல்லா வந்து சின்ன சைஸ்ல எடுத்து கலர் வரக்கான ஃபீடு போட்டு நல்லா பக்காவா குரூம் பண்ணி ப்ளூ டைமண்ட், எல்லோ மெலன், ரெட் மெலன், எல்லோ செக்கர், ரெட் செக்கர்னு சொல்லி ஒரு 7-8 வெரைட்டி வந்துருந்துச்சு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா டாப் குவாலிட்டி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரவணா ஃபிஷஸ் கூட போடலாம் தாராளமாக, ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அரவணா ஃபிஷஸ் கூட. இல்லாட்டி நீங்கள் தனியாக வச்சு வளர்த்துறீங்கனாலும் தாராளமாக வளர்த்தலாம். டிஸ்கஸ் வந்து நான் மோஸ்ட்டாக பெஸ்ட் ப்ரைஸ் வரும்போது தான் நான் எடுத்து கொடுப்பேன். மற்றபடி வந்து நான் வந்து ரொம்ப அந்த ஹையர் ப்ரைஸ் டிஸ்கஸ்லாம் இன்னும் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து பீஃப் ஹாட், சிக்கன் ஹாட், அப்புறம் வந்து பிளட் வார்ம்ஸ், நார்மல் பெல்லட்ஸ் எது வேணாலும் போடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கலர் வர ஃபீட் போட்டிங்கன்னா தான் நல்லா கலர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு க்ரோ ஆகும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஃபேவரட் ரெட்டெயில் கேட்ஃபிஷ் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு இப்போ தான் நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஏன் நான் 3 மந்த்ஸ் எடுக்கலைன்னா இது வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. பல்காக எடுத்தோம்னா வந்து ரொம்ப சீக்கிரம் அடி வாங்கிடுது பேபி சைஸ். ஸோ அதனால தான் வந்து நான் ஒரு 6 to 7 inch சைஸில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியர்லி 20-30 பீஸ் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர்த்த வாங்க வேண்டாம் தான் சொல்லுவேன். அது கஸ்டமர் என்கிட்டே வந்து கேட்டாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு பாண்ட் செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி இதை வந்து யாருக்கும் போய் ஃப்ரீயாக கொடுக்காதீங்க. எந்த ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ நீங்கள் போடாதீங்க. வளர்த்த முடிஞ்சால் மட்டும் வாங்குங்க. ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்துடும். ஃபீடிங் என்ன வேணாலும் சாப்பிடும். வாய் பெருசாகிட்டே போகும். உங்கள் டேங்க்ல இருக்க எந்த மீனை வேணாலும் முழுங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து வளர்த்துங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.